அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, நடப்பது திராவிட மாடல் அரசா அல்லது ஆகம விதிகளின் கட்டமைப்பில் இயங்குகின்ற ஒரு அரசா என்கின்ற கேள்வி நமக்கு வந்திருக்கின்றது. ஏன் இப்படி ஒரு கேள்வி? என்ன ஒன்றுலேருந்து இன்னொன்று 100% எதிர் சதவீதமாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். திராவிட மாடல் என்பது ஆரிய வர்ணாசிரம பேதங்களை, ஆகம விதிகளை, ஆகமம் என்றால் என்ன, ஆகமம்லாம் சொல்லப்பட்டதா, ஆகமங்கிறதெல்லாம் கிடையாது என்று சொன்ன திராவிட மாடல் அரசா, அல்லது தொன்று தொட்டு, அதாவது என்று தொடங்கியது இந்த பழக்கம் என்று தெரியாத தொன்மையான தமிழர் வழிபாட்டு முறைக்கு எதிராக ஆகம விதி என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி ஒரு வழிபாட்டு முறையையே தடை செஞ்சுருக்குது திருச்செந்தூர் முருகன் கோயிலில். அது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாக நிகழ்வு நாளன்றில் மீன் சமைச்சு சாப்பிட, அதாவது கோயிலுக்குள்ளெல்லாம் இல்லைங்க, கோயிலுக்கு வெளியில் அதற்கென்று வழிபாட்டு முறை அனுமதிக்கப்பட்ட இடத்துல மீன் சமைத்து சாப்பிட தடை விதிச்சிருக்கு அந்த கோயிலினுடைய நிர்வாகம். அந்த கோயிலினுடைய நிர்வாகம் என்ன? இந்து சமய அறநிலையத்துறை. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற திரு கார்த்திக் அவர்கள் இந்த தடையை விதிச்சிருக்கிறார். சரி, கார்த்திக்கு சொல்கிறது தானே, சுப்பிரமணிய சுவாமி, அதாவது செந்திலாண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த பேரை சுப்பிரமணிய சுவாமி என்று மாற்றிக்கொண்ட இந்த ஆரிய வர்ணாசிரமம், அவெல்லாம் மீன் கவிச்சியே பிடிக்காதவர்கள். அந்த கோயிலில் அவர்கள் இருக்கின்ற அந்த கோயிலில் அவர்கள் பூஜை புனஸ்காரம் செய்கின்ற அந்த கோயிலில் அவர்கள் உள்ளுக்கு நின்று மணி அடிக்கிற அந்த கோயிலில் இருந்து அவர்கள், நீ படியை கட்டி தாண்டி வந்துடக்கூடாது, நீ முருகனினுடைய திருப்பா பாடினாலும் சரி, எது பாடினாலும் சரி, அதாவது அர்த்த மண்டபத்துக்கு வெளியில் நின்று பாடிட்டு போ, மகாமண்டபம் அர்த்த மண்டபம் இன்னும் கருவறைக்கெல்லாம் நீ வந்துடவே கூடாது என்று பேசுகின்ற அந்த வர்ணாசிரமத்தின்படி இந்த ஆகம விதியை நீட்டியிருக்கு. சரி, திருச்செந்தூர் முருகன் கோயில் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள 6 படை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற படை வீடு. 6 படை வீடுகளிலே மிக உயர்ந்ததாக கருதப்படுகின்ற, அல்லது ரொம்ப பார்வையாளர்களையும் ரொம்ப பிரசித்தி பெற்ற படை வீடாக கருதப்படுகின்ற பழனி திரு ஆவினன்குடிக்கு அடுத்த பிறகு இதுதான் திருச்செந்தூர் தான். திருச்செந்தூருக்கு பழனிக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, அது நீங்கள் மற்ற எல்லா கடவுளர்களும் 6 படை வீட்டில் 5 படை வீடும் குறிஞ்சி நிலத்தில் அமைந்திருக்கும், அல்லது ஒரு குறிஞ்சி நிலம் போன்ற மலைகளில் ஒரு தோற்றத்தில் அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த இடம் மட்டும், இந்த திருச்செந்தூர் மட்டும் நெய்தல் நிலத்தில், அதாவது கடலும் கடல் சார்ந்த இடத்துலையும் இந்த கோயில் அமைந்திருக்கும். இந்த கோயிலுக்கு பல சிறப்பு அம்சங்கள் உள்ளது. இன்னும் சொல்லப்போனால் 2ஆம் தமிழ் கழகம் இருந்த காலத்தில் அதனுடைய முடிவுறுங்காலத்தில் உருவாகினது தான் திருச்செந்தூர் கடற்கரை ஓரமாக உருவானிச்சு. கபாடபுரம் கடலுக்குள்ளே மூழ்கின பிறகு எஞ்சிய பகுதியில் மீதியாக இருக்கிறது தான் கபாடபுரத்தின் எச்சமாக கருதப்படுகிறது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில். இன்னும் சொல்லப்போனால் மற்ற படை வீடுகளை தாண்டிய ஒரு பிரசித்தி என்னென்னா, வருடத்தில் 2 முறை மிக விமர்சையாக இந்த கோயில் கொண்டாடப்படும். ஒன்று சூரசம்ஹாரம் நிகழ்வு நடக்கிறது, அதாவது சூரனை எரித்து கொள்வது, அதாவது அம்பு, அதாவது வேலை பாய்ச்சி 2 பிளவாக பிளக்கிறது. இன்னொன்று வைகாசி விசாக நிகழ்வு. வைகாசி விசாக நிகழ்வில் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும் இருந்து பக்தர்கள் திருச்செந்தூருக்கு கூடுவாங்க. அந்த நாளில் பார்த்திங்கன்னா, அந்த கடற்கரையில் முழுக்க இதிலேருந்து அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வரலையும் ஒரே பக்தர்களாக படுத்து உறங்குவாங்க. முருகனுடைய சன்னதியில் படுத்து உறங்குனா புண்ணியம் என்பதன் அடிப்படையில் அங்கே உறங்குவாங்க. காலையில் வழக்கம் போல் சாமி கும்பிடுவாங்க. அதே போல் வைகாசி விசாகம் மட்டும் எதற்குதுன்னா, அந்த காலத்தில் வழிபாட்டு முறையில் போயிட்டு கடலில் மீன் பிடிச்சிட்டு காலையில் முருகனை சாமி கும்பிட்டுட்டு தான் பிடித்த மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறது தான் வழக்கம். வைகாசி விசாகத்தில் அது நடக்கிறது வழக்கம். அது இப்போது யாரும் கடலுக்கு போன உடனேயே திருச்செந்தூரில் கரையேறதில்லை. அந்த இடத்துல மீனை கொள்முதலோ அல்லது விற்கிறதோ இல்லை. ஆனாலும் மீனவர்களாக அல்லது மீனை வாங்கி தின்பவர்களாக இருக்கின்ற தமிழர்கள் அந்த வைகாசி விசாக நிகழ்வன்று சாமி கும்பிடுவதோடு கூடுதலாக ஒரு இறை பக்தி என்னென்னா, அங்கே மீனை வாங்கி அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்றது. இப்போ இதில் ஆணையர் கார்த்திக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி திருச்செந்தூருக்கு போங்க, திருச்செந்தூரினுடைய கொள்ளை, அதாவது பிராமணர்களினுடைய கொள்ளை, இந்த இந்து சமய அறநிலையத்துறையும் பிராமணர்களும் சேர்ந்து அடிக்கின்ற கொள்ளை இங்கே வாசப்படியிலே ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் போனீங்கன்னா இந்த பூணூலை போட்டுக்கிட்டு இந்த பிராமணர்கள் கையில் ஒரு மஞ்ச பையை சுற்றிக்கிட்டு விபூதியை கையில் வச்சுட்டு வாங்க 250 ரூபா தரிசனம், வாங்க 150 ரூபா தரிசனம், அப்படி இப்படிம்பாங்க. நீங்கள் கையில் ஒரு காணிக்கை வேலோட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முருகனை போய் மன நிம்மதியோடு தரிசிச்சுட்டு வரவே முடியாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு காணிக்க போறீங்களா கொடுங்க, நாங்கள் கொண்டு வரோம். காணிக்க போறீங்களா கொடுங்க, வேலை வேலை பிடுங்குவீங்க. நீங்கள் வேல் வந்து ஒரு வேண்டுதல் நேர்த்திக்கடன் இதை போய் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நம்ம போய் முருகன்ட்ட வச்சு செலுத்தி அந்த பெரிய உண்டியல் இருக்கு அந்த ஊரில் அந்த கோயில்லையும் பெரிய அந்த வேல் மாதிரியான கொண்டு வர்ற அந்த வேலை வந்து காணிக்கையா செலுத்துறதுக்கு ஒரு பெரிய உண்டியல் இருக்குது, அதில் போடலாம், நம்மளே போடலாம். நம்ம போட்டோம்னா அதை வந்து அறநிலையத்துறை கணக்கில் போய் எழுதிட்டு இது மாதிரி காணிக்கை அப்படின்னு எழுதிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கூட விட மாட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தெரிய வேணும் அப்படின்னா, திரு ஆணையர் கார்த்திக் அவர்களே, எந்த ஆகம விதி உங்கள்கிட்ட தொன்று தொட்டு வந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னதுங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் சபரீசன் உள்ளிட்டவர்களுக்கு வந்து சர்வநாச யாகம் செய்யறதுக்கு எளிதில் தீப்பற்றக்கூடிய பாசிப்பாறைகள் நிகழ்ந்த வள்ளி குகைக்கு எதிர்த்தாப்புலேயே இடம் கொடுத்தீங்க. இடம் கொடுத்ததும் இல்லாமல் நீங்கள் என்ன இவர் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஆணையராக இருப்பார், இவரு கூட இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இடம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் 6 மணி நேரம் பக்தர்கள் வழிபடுவதற்கு தடை விதிச்சாங்க. அதாவது சபரீசன் அவர்கள் வளர்த்த சர்வநாச யாகத்தில் 6 மணி நேரம் திருச்செந்தூரில் எந்த பக்தர்களும் போய் சாமி தரிசனம் செய்ய முடியாத சூழலையும் நிலைமையும் உருவாக்கி வச்சாங்க. இப்போ இது தொன்று தொட்டு வர்றது. நீங்கள் மீனவர்கள் வந்து மீன் சமைச்சு சாப்பிட்டு அது ஒரு வழிபாட்டு முறைன்னு செய்கிறதை எதற்கு? நீங்கள் இப்போ அப்படியே வாங்க, கொஞ்சம் தூரம் பாருங்கள், நீங்கள் அந்த காப்பி கடை இருக்கும், சரவணபவன் காப்பி கடை ஒரு கடை இருக்கும், இன்னொரு ஐயர் கடை பேர் என்னமோ ஒரு பேர் நான் மறந்து போயிடுச்சு. அந்த ஐயர் கடையில் காப்பி சைவம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அசைவ ஹோட்டல் இருக்கும். அந்த அசைவ ஹோட்டலில் வந்து மீன் சமைக்கிறது இல்லையா? இப்போ எதை கொண்டு உங்களுக்கு ஆகம விதி குறித்து என்ன தெரியும்? திருச்செந்தூர் முருகனுக்கு என்று இருக்கின்ற ஆகமம் குறித்து திரு ஆணையர் கார்த்திக் அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆகமம்ங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. அந்த கோயிலினுடைய அமைப்பு முறை, அந்த கோயிலினுடைய அமைப்பு முறைக்கு தகுந்த பாடல்களை பாடுவது, அந்த கோயிலை போற்றி துதி பாடியவர்கள் அந்த காலத்தில் பாடி வைத்த பாடல்களை பாடுவது. இன்னும் சொல்லப்போனால் அருணகிரிநாதர் வந்து திருச்செந்தூரில் என்ன பாடினாரோ அதுதான் அந்த திருச்செந்தூரினுடைய ஆகமம். இன்னும் விராலிமலையில் ஆகமம் என்னென்னா, அருணகிரிநாதர் என்ன பாடினாரோ அதுதான் ஆகமம். வயலூர் முருகன் கோயிலில் கிருபானந்த வாரியார் என்ன பாடினாரோ அதான் ஆகமம். அப்போது ஆகம விதி ஆகம விதி ஆகம விதி என்று ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றை இந்த தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே திணிக்குது. இப்போ ஒரு இடத்துல பல இடத்துல கோயிலை பிடுங்கினாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே பிராமணர்களை விட்டுட்டு அந்த வழிபாட்டு முறைகளை இதுனாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்னொன்று இது திருப்புகழ் பாடுவதற்கு வெளியிலிருந்து அனுமதி உண்டு. ஒவ்வொரு வாட்டியும் முக்கியமான பூஜை புனஸ்காரம் நடக்கின்ற இடத்துல திருப்புகழை பாடுவதற்கு அனுமதி உண்டு. இப்போ இந்த முறை வந்து திருப்புகழை பாடுவதற்குமான அனுமதியும் இவங்க தடை செய்துட்டாங்க. யார் தடை செய்கிறா? பிராமணர்கள் தடை செய்கிறா. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊதுனா மொத்த பிராமணனும் போய் கடலுக்குள்ளே விழுந்துருவான் திருச்செந்தூரில். ஆனால் இந்த ஆணையம் கொடுக்கின்ற சப்போர்ட்டு இப்போது இது தொன்று தொட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த காப்பியங்கள்லையும் சரி இலக்கியங்கள்லையும் சரி முருகனுக்கு வந்து சைவ கடவுள்னு எவன் சொன்னான்? வேலன் வெறியாட்டு பாடல்னு அகநானூறு சொல்லுது, புறநானூறு சொல்லுது. பல இடத்துல வேலன் வெறியாட்டு நிகழ்வை எப்படி நடத்துறது என்கின்ற ஒரு சுருக்கமே இருக்குது. ஆட்டை வெட்டி ஆட்டு ரத்தத்தை வந்து பொங்கல் சோறோட குழைச்சி பசும் ரத்தத்தோடு கூடிய பொங்கல் சோறை வந்து முருகனுக்கு படைச்சு இந்த வழிபாட்டு முறையை நடத்தியிருக்கான். அதாவது ஆட்டை சமைத்து வழிபாடு நடத்தின முருகனுக்கு மீன் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் எந்த ஆகம விதி என்று தெரியல. முழுக்க முழுக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு பிராமணர்கள் ஆட்சி செய்தால் எதையெல்லாம் கடைபிடிக்க எதெல்லாம் வந்து திணிப்பதற்கு தயங்குவார்களோ அதை விட கூடுதலாக ஆகமங்களையும் வர்ணாசிரம வேதங்களையும் இன்னும் இல்லாத கொள்கைகளையும் இல்லாத இந்த வர்ணாசிரம சூட்சுமங்களையும் திணிச்சு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த திருச்செந்தூரில் தடை செய்யப்பட்ட அந்த மீன் சமைக்கின்ற நிகழ்வையும் நம்மளால் பார்க்க முடிகின்றது. இது திராவிட மாடல் அரசு கிடையாது. இது அதாவது கடவுள் வெறுப்பு வர்ணாசிரம வெறுப்பு இதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. இவங்க ஆகம விதிப்படி தான் இந்த அரசு நடக்கும் என்று சொன்னால் அடுத்த முறை சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் 234 தொகுதியும் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லிட்டாங்கன்னா ஆகம விதின்னா என்னன்னு அப்படியே பாடம் போட்டு பள்ளிக்கூடம் பிள்ளைங்களுக்கு புத்தகம் எழுதி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இவர்களுடைய திராவிட மாடல் அரசு.
இதை நம்ம கண்டிக்கணும். உறுதியாக இது போன்ற நிகழ்வுகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான அரசு மறுபரிசீலனை செய்யணும். இல்லாட்டினா நம்மளே மீன் வாங்கி கொண்டு போய் சமைச்சு சாமி கும்பிட்ற அந்த வேலையை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். கார்த்திக் அவர்கள் ஆணையராக மட்டும் இருந்தால் போதும், ஆகமவதி நெறியாளராக மாற வேண்டாம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.